என்ன முடியும்? இன்றைய அரசியல் எப்படி இருக்கு? இன்றைய அரசியல் வந்து இன்றைக்கு உள்ள அரசியல் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு, தமிழ் நாடை பொறுத்தளவுக்கு அதனால் வந்து இது வந்து ஜெயலலிதா அம்மா மாதிரி இன்னைக்கு நாட்டு நடவடிக்கை இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதுதான். உங்களோட கருத்து எனக்கு தெரியல, ஐயாவோட கருத்தை அவர் சொல்றாரு. அவர் கருத்தை சொல்றாரு அந்த மாதிரி இருக்கணும், அம்மா ஜெயலலிதா மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு. அதாவது செய்வீர்களா அப்படின்னு சொன்னதை எப்படி அது செஞ்சு காமிச்சிச்சு. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இடம் கொடுக்காம மோடி என்ன சொல்லிச்சு, சரி லேடியா மோடியா அப்படின்னு சொல்லலாம். அந்த அமைப்புக்கு அது அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு. மோடியே வந்து இந்த சவாடக்கத்தில் கலந்துக்கிறதுக்கு அவர் எவ்வளோ, அந்த அம்மா வந்து எவ்வளோ தன்னடக்கத்தோடு அவருக்கு சாகும் வரை வந்து அது செயல்பாட்டை ஈடுபடுத்துற மாதிரி எல்லா மனுஷன் எல்லா வந்து சட்டசபை பாராளுமன்றத்தில் உள்ள மெம்பர்ஸுக்கு இது பூரா வந்து வன்மையான முறையில் வந்து இது செயல்பாட்டை ஈடுபடணும். அவங்களுடைய இலவசம் 1000 ரூபா கொடுக்குறது அதெல்லாம் தேவையில்லை, நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வரணும் மக்களுக்கு. அதான முக்கியம். அம்மா கொடுத்துச்சா இப்படிலாம்? அம்மா என்ன இலவசனே அந்த வார்த்தை வராது. விலையில்லா மின்விசிறி, விலையில்லா கிரைண்டர், விலையில்லான்னு சொல்லணும், இலவசம் சொல்லக்கூடாது. நம்ம என்ன ஓசிக்கு அலையிறோம், பிச்சை எடுத்துட்டா திரியிறோம் மக்கள். இலவசம் நாட்டுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இது உண்மையா இல்லையா? நீங்க உண்மைதான். விலையில்லா ஆட்சியை பார்த்துருப்பீங்க. என்ன விலையில்லா இப்படி மக்களை, நாட்டு மக்களை ஏமாத்தி நான் எப்பயாரெல்லாம் கேட்பேன். நான் வந்து அந்த 3 மணி வரலாம் எப்பயார் இப்போ நிகழ்ச்சி போடுவாப்புல சன் டிவி செய்திகளை கேட்டேன். அதில் எப்பயாரெல்லாம் வந்து ஏன்னா இன்னைக்கு என்ன ஆச்சு, இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த சுந்தர் பிச்சை இன்னைக்கு என்ன பேமெண்ட் வாங்குறாரு? என்ன சுந்தர் பிச்சை என்ன பேமெண்ட் வாங்குறார் அமெரிக்காவில்? எங்களுக்கு வந்து மதுரைக்காரர் அவர், என்னோட இருந்தவர் அவர் வந்து. அதனால் வந்து சுந்தர் பிச்சை இன்னைக்கு வந்து எவ்வளவு இதாக போயிட்டாரு, உச்ச நிலையில் அடைச்சிட்டாரு. அமெரிக்காவில் இருக்காப்புல தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தது மாதிரி இந்த தமிழ்நாட்டில் உள்ள மெம்பர்ஸுகளை சட்டசபை பாராளுமன்ற மெம்பர்கள் ஏன்னா தன் பெருமை தப்பு வச்சு இருக்கக்கூடாது. அது செயல்பாட்டை ஈடுபட்டால் தப்பு வச்சு தேவையற்றது. இதோட முடிச்சு